40-42% வரக்கூடியது இந்த 34% எதுக்கு நின்று போச்சுனாக்க பாதி பேத்துக்கு இந்த டவுட் இருந்தது, ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டாரோ. ஆனா இல்லைன்னு மட்டும் உருட்டிட வேணாம், நம்ம ஆளுங்களே பாதி பேர் ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டோம் டவுட்ல தான் இருந்தாங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல என்ன ஆகும்னாக்க இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற அந்த 9% ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் வந்துடும். இன்னொன்னு உங்களுக்கு கால்குலேஷன் சொல்றேன், இந்த கூட்டணி கட்சிகள்னு ஒரு ஏடான் பேக் இருக்கும். அந்த ஏடான் பேக் ஒரு 4 கட்சிகள் கொண்ட ஒரு பேக். அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 2, விசிக, இந்த 4 பேக். அவங்க 4 பேத்துக்கு எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கும்னாக்க ஒரு 8% தான் இருக்கும். ஆனா அவங்க சேருகிற இடத்தை பொறுத்து அந்த ஓட்டு டபுள் ஆயிரும். இட் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மீன் டு சே. காங்கிரஸ் தனியா நின்னா 4% தான் வாங்கும், ஆனா மற்றவங்களோட சேர்ந்தாக்க 8-9% போயிடும். அதே மாதிரி இது நியர் அபவுட் 50 தாண்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கால்குலேஷன் தான் இருக்குது. இது கற்பனையோ இல்ல காற்றில் உருட்டல்களோ கிடையாது. நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பிராக்டிகாலிட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிராக்டிகாலிட்டி, இப்ப இருக்கிற கூட்டணியோட ஓட்டு வாக்குகள் கணக்கு போடுங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் பயந்துட்டாங்க, விஜய் ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டாரோ யாருக்கு தெரியும். அப்படி ஒரு 9% ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து 50% தாண்டிடும். 50% தாண்டினா அது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த 50% அப்படியே வச்சுக்கணும். அதுவும் அரசியல்ல மிகப்பெரிய விஷயம். நீங்க 2029 பஞ்சாயத்து எலெக்ஷன் எல்லாம் பேச வேணாம், ஏன்னா அதுல கண்டிப்பா ஜெயிச்சுடுவாங்க. நம்மளோட மெயின் டார்கெட்டா 2000 எப்ப நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்பங்க வருது, 31. அந்த 31 தான் மெயின் டார்கெட்டா இருக்கணும். ஏன்னாக்கா தமிழ்நாட்டிலே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டான சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டையும் உடைக்கணும். எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க, தட் இஸ் ட்ரூ. ஜாதி பார்த்து தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நிரூபிச்சிட்டாங்க, அது பண்ண முடியாது நிரூபிச்சிட்டாங்க. கூட்டணி ஆட்சி செட் ஆகுதுன்னு சொன்னாங்க, கூட்டணி இப்ப ஏற்கனவே எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஆனா அந்த 2031லயும் உங்களுக்கு ஒண்ணு உடைக்கணும். அது என்ன உடைக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனா சொல்ல உடைச்சிடலாம் ப்ரோ. என்ன உடைக்கிறதுன்னு மேட்ரு, அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட் உடைச்சிரும், பிரச்சனை இல்லை. இல்ல இங்க ஒரு பையன் இருக்கான், எங்களோட நியூ டிஎன 2030 மக்கள் அன்னைக்கு நேரம் விட்னஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுக்கப்புறம் சேஞ்சுன்னு ஒண்ணு அவங்க இல்ல நான் எதுக்காக பேச வேணா, ராகுல் மாதிரி ஒரு 10-15 பசங்க இருக்காங்க. ராகுல்னு ஒரு பையன், அந்த பையனோட டிஎம் அனுப்புறேன், நல்ல பையன். ஆனா அவனுக்கு நம்ம பேசுற நெகட்டிவ் மட்டும் மைண்ட்ல ஏறிக்கும். திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டு இருப்பான், அண்ணா ஜெயிச்சிருவோமா சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு பையன் இருக்கான், அந்த நல்ல பையன். இருந்தாலும் அவனுக்கு மைண்ட்ல நெகட்டிவ் தான் போகும். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு நெகட்டிவ்மே பப்ளிக் பிளேஸ்ல பேச வேணாம். அது என்னோட ரெக்வெஸ்ட். நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசுவேன். நான் 2030 சொன்னது என்ன தெரியுமா ப்ரோ, டிஎன்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களோட அந்த லெவல் ஆஃப் இருக்கும்ல, பீப்பிள் கனெக்ட். ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், ஒரு பைத்தியக்காரன் ஃபாலோவர்ஸே இல்ல ப்ரோ, ஆனா என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, ரோட்டுல ஒரு பூனை ஏதோ இன்ஜூர் ஆகி இருந்திருக்கு, ஓகேவா, அத போட்டோ எடுத்து சென்னை கார்பரேஷன் டேக் பண்ணிருக்கான் ப்ரோ. எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க உனங்களுக்கு. ஒரு பூனை இன்ஜூர் ஆகி ரோட்ல சைட்ல கிடக்குது, ரோட் சைட்ல, ஓகே, பிளாட்ஃபார்ம்ல. அத போட்டோ எடுத்து ஒரு ட்வீட்டா போட்டு ஒரு ஆடு அடிபட்டு இருக்கும், அதை எடுத்து போட்டு அடிச்சுட்டோம். ஐயோ, நான் தான் அவசரப்பட்டனோ, ஆடுன்னே சொல்லிருக்கலாமா, அதான் பூனைன்னு சொல்லாம. வேணா, வாய்ப்பு இருக்கு, நம்ம பசங்க மாத்தி போட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறது. இல்ல கொஞ்சம் கொழுப்பு இவனுங்களுக்கு அதிகமா தான் இருக்கு, அது புரியுதா? ராகிங் பண்றாங்களா உட்காந்து? யார் பண்றாது ஐடியாரு ஏத்தி. ஆனா உண்மையில சொல்றேன், நம்ம எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கோம், நமக்கான அரசியல் இங்க இருக்கு, நமக்கான கூட்டணிகள் இங்க இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு we have a huge scope. நம்ம ஆளுங்கட்சியா இங்க எதிர்கூட்டத்துல இருக்கிற மற்றும் பலர் தான் இங்க திக்கி முக்கி திணறுவானுங்கன்றது. ஆர்டிபி ஒரு கம்பப் அவருக்கு சுரேஷ்க்கு ஆளுங்கட்சிங்கிறது. ஆமா, நாங்க ஆளுங்கட்சி மாதிரியே தெரியல, உண்மையை சொல்ல. மக்களோட மக்களா கலந்துட்டோம் நாங்க. பண்ணையார் கட்சி கிடையாது நாங்க ப்ரோ. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், அண்ணன் அந்த ஆரம்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, முதல் அமைச்சரவை. இல்ல பண்ணையார் கட்சி எந்த கட்சி சொன்ன அந்த பையன்? யாராச்சும் டிஎம்கே தான். வேற தமிழ்நாட்டுல பண்ணையார் கட்சி ஒரே கட்சி தான். பண்ணையார்னா ஃபேமிலியா வராங்க, அப்பா புல்லா பேர அப்படி போறவங்க தான் பண்ணையார் வருவாங்க. பண்ணையார் தெரியாதா? இல்ல
இருங்க சுரேஷ் ப்ரோ, பண்ணியார் ப்ரோ தெரியாதுன்றாரு. வாயால டிஎம்கே சரி, ப்ரோ, ரெண்டாவது டிஎம்கேல விஷயம் நான் தரமா அடிப்பேன் ப்ரோ, நல்லா போப்பான்னு கேளுங்க. அதுதான். இல்ல இங்க நிறைய பேர் வந்து நம்மளோட மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல ரொம்ப ஆக்சசபிளா இருக்காங்க. அது பசங்க வந்து சொல்லிடுங்க இல்ல, ரொம்ப நம்ம வந்து நம்ம கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட்ல ஒருத்தர் இங்க வருவாப்புல சம்சீர்னு, அதான் அவரே அதான் நம்ம மினிஸ்டர் சம்சீர் கிட்ட அவர் 2-3 சொன்னாரு. தடவை பேசிட்டாராம் இல்ல போன் இல்ல, பண்ணியே. ரெண்டாவது ஆர்டிபி மினிஸ்டர் அவங்க வந்து அந்த இதுல இருக்காங்க. ரெண்டாவது ராஜ்மோகன்னா வந்து எக்மோர்ல முக்கியமான எல்லா அந்த இது இருக்குல்ல, மீன்ஸ் எப்படி ஹவுசிங் போர்ட்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்க எல்லார்கிட்ட இருந்தும் நம்பர் வாங்கி அவங்க நல்லா கனெக்ட்லயே இருக்காரு. அவங்களோட இதை வந்து கேட்டுட்டே இருக்காரு. ரொம்ப ஆக்சசபிளா தான் இருக்காங்க நம்மளோட மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம். எல்லாமே. இல்ல உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்காங்க அவங்க கூட, அவங்க ஆமா. நான் ஸ்டாப்பா வந்து உங்களுக்கு குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பா. சோ Correct. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வண்டி இல்ல நல்லா இல்ல, ப்ரோ track அவங்க அதாவது நம்ம கூட இங்க ஸ்பேஸ்ல பேசுறது மட்டும் இல்லாம நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு அங்க நேரா அந்தந்த துறை அமைச்சர்கள்ட்டே பேசிடுறாங்க ப்ரோ. அவங்க வந்து எப்படின்னா அந்த தலைவர் தான் பேசணும், அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி இல்ல உங்கள்ட்ட. இப்ப ஒரு அங்க சின்ன ஒரு ஒரு எல்லாரும் சொன்ன ஒரு அந்த விஷயம் பார்ட்டி. என்னன்னா, அந்த அந்த எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு திமிரு இருக்கும்ல. நான் மினிஸ்டர் என்கிட்ட நீ எப்படி ரீச் அவுட் பண்ணலாம், என் பிஏ மூலமா வா. அந்த எந்த எந்த இதுமே வந்து நம்ம நேத்துல ஒரு அண்ணன் போயிட்டு அப்படி அவர் வந்து ப்ரோ டிஎம்கே, சரியா, நம்ம ஆபீஸ் வேலை செய்யற அண்ணன் ப்ரோ டிஎம்கே. அவர் வந்து அவரு இதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு நிறைய சண்டை வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய அனுப்புவார், நானும் அனுப்புவேன், அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நேற்று போய் நம்ம பிரபு அண்ணனை மீட் பண்ணிட்டு வந்துட்டு, ஏடா உங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு கைண்டா இருக்காங்க அப்படின்னாரு. நான் சொன்னப்ப நம்பணும். அது நான் சொன்னேன், நான் அவருக்கு தானே ஓட்டு போட்டேன், அவர்லாம் ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு இருந்தாரு. நான் சொன்னேன் சரி ஓகே, நீங்க வந்து எல்லாம் பேசிட்டு போங்க. இது பாத்துட்டு வந்து ஒரு 1/2 hour பேசுறாரு என்கிட்ட. அது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியாவே போட்டிருப்பாரு, ஒரு ரைட்டப் மாதிரியே போட்டிருக்காரு. டிஎம் ஆனா நீ வந்து ஒரு போஸ்டிங் வாங்குற நிலைமையில இருக்க, எதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்க. ஆனா அவர் பார்த்தேன், அவர் பண்ணதை பிடிச்சிருந்துச்சு, அதை நான் ஷேர் பண்றாரு, என்ன தப்பு அப்படின்னாரு. சரி, அந்த மாதிரி வந்து நம்ம மினிஸ்டர்ஸோட செயல்பாடு இருக்கு, அது சொல்றேன். டேய் சரத்து, எனக்கும் ஒரு மினிஸ்டர் பார்த்து பேசணும்டா. ஒரு கிரீவியன்ஸ் பெட்டிஷன் ஒன்று கொடுக்கணும்டா. போலீஸ் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவரை பார்க்க மட்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுறா. ஆர்டிபி சக்திக்கு மைக் கொடுக்குறீங்களா? யார் ப்ரோ? அதுக்கு நீ ஆக்டரா இருக்கணும்பா. இல்ல யார் ப்ரோ சொன்னீங்க? இது அதுக்கு மம்தா பானர்ஜியோட போட்டோ அதுக்கு நீ இருக்கு, நான் பாக்குறேன். சக்தி. நான் பாக்குறேன் ப்ரோ, பாக்குறேன். ரெக்வெஸ்ட் எதுவும் கொடுக்கல. சக்தி விட்டவா சைலண்டா சொல்லிடணும்டா. அந்த பாட்டேன் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். சரத்து இப்ப என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா போலீஸ் மினிஸ்டர் பார்க்க? போவோம் போவோம், எல்லாம் ஒரு நாள் ஒன்னா போய் பார்ப்போம். போலீஸ் மினிஸ்டர்னா விஜய் ஆமா ஆமா, அவங்கள மீட் பண்றதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க. ஆமா, சிஎம் தான் போலீஸ் மினிஸ்டர். கவினை உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, நான் மீட் பண்ண வேண்டியது ஒரு மீட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. பெரிய கை சரத்து, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. இல்ல சரத் தூங்கிட்டு இருப்பான், ஒன்னும் பண்ணிட மாட்டான். ஆனா ஒண்ணு ஆர்டிபி ஒரு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் போக முடியல. இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் டாபிக் பார்த்தேன், ரூலிங் பார்ட்டின்னு போட்டுருந்தானுங்க. நீங்க ஆளுங்கட்சின்னு சொன்னீங்க, ஆனா செஞ்சானுங்க ஆர்டிபி உனங்க. யாரு போட்டா தெரியுமா சரத்? நீங்க டார்கெட் என்னடா? நீங்க தான் முதல் நாள் போட்டு உட்காந்து பேசியிருந்தீங்க ரூலிங் பார்ட்டி. அது ஏன்னா அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. அங்க அங்க ஒரு பர்சனால அந்த எக்ஸ்பிரஸ் நடந்தது, எல்லாம் நடந்திருக்கு. சரி சரி சரி. இல்ல நான் போட்டுக்க மாட்டோம். குமரி என்ன திமிர் பேச்சு தெரியுமா? அவங்க உட்காந்துட்டு ஒரு 4 லேடிஸ், அவங்க அப்ராட் நினைக்கிறேன், அவ்வளவு உட்காந்துட்டு அவ்வளவு நம்ம சிஎம் பேசுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் இதா இல்லை. வந்து போட்டோம். சொல்லுங்க சிபி. இல்ல ப்ரோ, அந்த சவுக்கு சங்கர் வந்து பிளண்டா எக்ஸ்போஸ் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேட்டியில எனக்கு எக்ஸ்போஸ் ஆகி 6-7 மாசம் ஆகுது ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ இப்ப வரீங்க? இல்ல அந்த ஹார்ட் டிஸ்க் பத்தி சொல்றோம். அவருக்கு வந்து வச்ச யாரு, எங்க வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கு, லொகேஷன் பொறுத்த வரைக்கும் தெரியுமா? கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு இதுக்கு மேல ஒரு பொய் சொல்ல முடியாது. வேணா இவரே வந்து விஜிலன்ஸ்ல போய் உட்கார வேண்டியதானே, போய் சொல்லலாம்ல. கரெக்ட், நல்ல கேள்வி. நீ அட்ரஸ் லொகேஷன்லாம் சொன்னா வெகுமானமாவது உனக்கு கிடைக்கும்ல. இல்ல இப்ப சரி, இப்ப கேட்க இப்ப தூக்க மாட்டாங்களா விஜிலன்ஸ் வந்து இவரை? இல்ல இவர் வந்து சந்தேகத்தின் பேர்ல நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா. ஆனா சரத்து நேத்துக்கு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், இந்த மாதிரி
அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்து பெங்களூர்ல எங்க வித்துட்டாங்கன்னு சொல்லி போட்டானுங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல ரெக்கவர் பண்ணிருந்தாங்கன்னு போட்டுங்க. காலைல ரெக்கவர் பண்றான்னு போட்டுங்க. புடிச்சிட்டாங்கன்ற ரெக்கவர் விட்டாபா பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். 16 டிஸ்க் கிட்ட புடிச்சிட்டாங்க ப்ரோ. ஹார்ட் டிஸ்க்லாம் இல்ல, ரெக்கவர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் தான் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. கருத்து விட்டோபா, எனக்கு ஒரு டவுட்ரா. இப்போ ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் ஃபைல்ல இருந்து ரிட்ரைவ் பண்ண முடியாதா என்ன? அதெல்லாம் முடியாது. நீ ஹார்ட் டிஸ்க்ல இருந்தா ரிட்ரைவ் பண்ண ஹார்ட் டிஸ்க்ல இருந்து தான் பண்ண முடியும். எப்படி கம்ப்யூட்டர்ல இருந்து? சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து கரப்ட் ஆயிருந்தா அப்போ ரிட்ரைவ் பண்ணலாமா? உனக்கு இல்ல அது கூட வாய்ப்பு இருக்கு. வேணும் ஹார்ட் டிஸ்க் வேணும். ஹார்ட் டிஸ்க் இல்லன்னா பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்க் வேணும். ஆபீஸ்ல அதாவது ஒரு நிமிஷம் டிரைவ்ல தான் நீ சொல்ற பேக்கப்லாம், டிரைவ்ல தான் நீ சொல்ற பேக்கப்லாம் இன்னும் எதுக்கு ஹார்ட் டிஸ்க்? அது இருந்தே இல்ல. உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்து இல்ல எப்பவோ மாத்திட்டாங்க சர்வர்லாம். ஆபீஷியல் வந்து சீக்ரெசியா இருக்கணும். ஆனா இல்ல ப்ரோ, அது நீங்க ஒரு பிரைவேட் கிளவுட்லயே போடலாம். ஹேக் பண்ணிடுவாங்க. பிரைவேட் கிளவுட்ல போட்டு ஹேக் பேக்கப் பண்ணிடுவாங்க. வைக்கலாமே. நெட்வொர்க்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது ஹேக் ஆயிரும். அதனால வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் தான் வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் பிரைவசி. சரி, அப்படி என்ன பிரைவசி இதுக்குள்ள அப்படின்னா வச்சிருப்பாங்க? என்ன எவ்வளவு கமிஷன் கொடுத்தோம் வச்சிருக்காங்க? ஆமா, 8 லட்சம் ரூபாய் பில் எல்லாம் நீங்க 13 லட்சம் ரூபாய் கோட் பண்ணி வச்சு. இப்ப யார் சொன்னது ஹார்ட் டிஸ்க் தான்? ஹார்ட் டிஸ்க் பிரைவசின்னு யார் சொன்னது? இல்ல டேட்டாவை சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன். டேட்டா ப்ரோ இல்ல நீங்க ஒரு நிமிஷம் மச்சான். பேங்கிங் விட உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆக்ட் இருக்கு அதிகமா. ப்ரோ டெண்டர்ஸ் நீ ஒரு நிமிஷம் பார்த்து. டெண்டர்ஸ் எல்லாமே பிஓ இஷ்யூ பண்றாங்கல்ல, அது எல்லாமே ஓபன் வெப்சைட்ல போர்ட்டல்ல இருக்கும் ப்ரோ. என்ன பிரைஸ்? என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா வெளியே கொண்டு வரணும். இதெல்லாம் இவ்வளவு டெண்டர் போகுது, இப்படி போறோம் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாதான் மக்களுக்கு தெரியும். பண்றது கிடையாது. என்ன ஆர்டர் சும்மா டெண்டர் இஷ்யூடு, இந்த அமௌண்ட்டுக்கு டெண்டர் இஷ்யூடு எல்லாம் வரும். அப்படிலாம் கிடையாது. அது டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். மக்களுக்கு தெரியணும். நம்ம கொடுக்குற ஒரு ரூபாய் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியணும். அவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? இப்ப நீ எலெக்ஷன்ல போட்டது ஃபார்ம் 20 டவுன்லோட் பண்ணா எந்த பூத்துல எவ்வளவு போட்டன்னு வரைக்கும் தெரியுதுல, அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கிறாரு. இல்ல மச்சான், நீ இங்க பாரு. இப்ப நான் இந்தியன் உனக்கு இப்ப எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா எடுத்துட்டானா, நீ பண்ண வேட்புமனு தாக்கல்ல இருந்து அது ரிஜெக்ட் ஆகி திருப்பி நீ போடுறது வரைக்கும் அது பண்ணி அதுல இருந்து நம்ம ஓட் பண்றதுல இருந்து எல்லாமே உனக்கு அங்க டேட்டா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் முதல்ல ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்தாதாண்டா அது நல்ல கவர்மெண்ட். உட்காந்து இன்னும் வந்து ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணிட்டு திருட்டுத்தனமா 8 லட்ச ரூபா விற்கிற டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்ச ரூபாய்க்கு ப்ரொக்யூர் பண்ணனா அது டிரான்ஸ்பரன்சி ஆடாது. சுரேஷ், நீ அத சொல்லல. நம்மளோட நாட்டோட ஒரு பிரதம மந்திரி நன்கொடை வாங்கினாரு. அந்த நன்கொடை எவ்வளவுன்னு இது வரைக்கும் கேட்டா ப்ரோ, நாங்க சிஎம் ஃபண்ட்ல ஆரம்பிச்ச அப்புறம் பிஎம் ஃபண்டுக்கு போவோம் ப்ரோ. இப்ப சிஎம் ஃபண்டுக்கு வந்திருக்கோம். கூட சீக்கிரம் பிஎம் ஃபண்ட்ல கை வைக்கிறோம். இருக்கு என்ன பண்ணிருக்கீங்க கேட்டு. ஏன் நம்ம ராஜ்யசபா கொடுத்ததுக்கு பிஎம் சீட் வாங்க கூடாது? டேய், எப்பவுமே ஒரு மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும். இல்லையோ, அதுக்குன்னு நீங்க நம்ம வந்து அப்படியே எனக்கு ஒரு செகண்ட் வந்து எப்படின்னா திமுக கார ஸ்பேஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இதோட லாஜிக் இன்னமும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த பிஎம் போஸ்ட்னு சொல்லி அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னாக்க, இந்த மோஸ்ட்லி ராகுல் காந்திக்கு வந்து அந்த பதவி லொட்டு லொசு மேல அந்த அளவா வந்து பிடிப்பு இல்ல ப்ரோ. அதுதான் நீங்க பண்ற தப்பே. நான் திரும்பியும் சொல்றேன், 2029ல நீங்க ராகுல் காந்தியை சிஎம் ஃபேஸ போடலைன்னா சங்கடம் தான். சரி, பிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும். நீங்க தனியா நிக்கிறீங்களோ கூட்டணி நிக்கிறீங்களோ கொடுக்கும்போது தெளிவா கொடுங்க ப்ரோ. என்ன குமரி? குமரில சுரேஷ் பேசினாரு. இல்ல ஆலோசனை கொடுக்கும்போது தெளிவா கொடுங்க. மிஸ் ஆயிரப்போத அவரு பாட்டு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் திரும்ப வந்துடக்கூடாது. நம்ம கஷ்டமா. நீ வேற கவனிடுறேன். ஒரு வாய் தவறி சொல்லிட்டேன் ஒரு வார்த்தைய. என்ன பிரதர், எனக்கு ராகுல் கிட்ட இருக்க பெரிய இது, அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவர் வந்து ஒரு பிஎம் ஃபேஸா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியா அவர் வந்து ஒரு 2024 எப்ப பண்ணாரு? அதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் பண்ணார்ல, அப்ப அதெல்லாம் இப்ப 22-23 டைம்ல பாரத் ஜோதா யாத்திரை போனாரு. அதெல்லாம் மேசிவ் ஹிட்டுங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு யாத்திரை இப்போ வந்து இப்ப பண்ணாருன்னா நிஜமாலே அவர் நல்ல வேவ் கிரியேட் ஆகும்.
அவருக்கான ஒரு நல்ல ஆமா. பூஸ்டப்பும் இல்ல இல்ல கிடைக்கும். சரத், இப்ப காங்கிரஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மிக முக்கியமான பிரச்சனைகள் 3. அந்த 3க்குமே இது நாள் வரைக்கும் இந்தியாவில வந்து மேக்சிமம் வந்து பொதுமக்கள், அப்புறம் சில படிச்சவங்க, சில ரிட்டையர்ட் ஆன பூமர் கேண்டிடேட்ஸை தவிர வேற யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னாக்கா நாங்க டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுனாக்கா 2024 நாங்கள் தோற்கவில்லை, 78 இடங்கள்ல மோசடியாக வெற்றி மாறியதால் நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லைன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான பல ப்ரூஃப்களை வந்து ராகுல் காந்தி நேரடியாவே சொல்லிட்டாரு. அதாவது மற்ற என்ன மாதிரி ஆளோ இல்ல வேற யாராவது சொன்னாலும் ஓகே, எங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நேரடியா அதுவும் பிரஸ் மீட்ல வித்தவுட் எனி டவுட் ப்ரூஃபே பண்ணிட்டாரு, எப்படி எப்படி எல்லாம் வந்து 78 சீட்ல மோசடி பண்ணிருக்காங்க. அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஆதரவுனா எப்படி நான் சொல்ல விரும்புறேன்னாக்க, கோர்ட்ல கேஸ் போட முடியாது, ஏன்னா அவங்க சட்டத்தை மாத்திட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலேயோ இல்ல தேர்தலாளருமே கேஸ் போட முடியாதுன்னு. அதே போல இதை ப்ரூவ் பண்ணணும்னாக்கா அந்த வீடியோ இது வேணும் உங்களுக்கு, என்ன சொல்லுவாங்க சிசி ஃபுட்டேஜ் வேணும். சிசி ஃபுட்டேஜை நான் 15 daysல 45 நாள்ல டெலிட் பண்ணுன்னு சொல்லி அதுவும் சட்டத்தை மாத்திட்டாங்க. இப்படி பல விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன் மேலேயே டவுட் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எலெக்ஷன் மேலேயே டவுட் இருக்கும்போது அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை தொடர்ச்சியா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, ஏதோ நாங்க தோத்ததுனால புலம்புறோம் அந்த மாதிரி கிடையாது, எல்லா இடத்துலயும் நாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். ரமணமூர்த்தி, இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், இந்த இந்த ஓட்டு திருட்டுல வந்து காங்கிரஸோட அப்ரோச் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு காமனரா சொல்றேன், பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு காமனரா இதுல அவனுக்கு என்ன ப்ரோ, இதனால அவனுக்கு என்ன ஆக போகுது? இந்த அரசியலை வந்து நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை ஆக்காத தட்டிக்கும் மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. சரி, காங்கிரஸ் ஏதோ ஓட்ட திருடிட்டாங்களாம்ப்பா அப்படின்ட்டு கடந்து போயிடுவான். அதை நீங்க வந்து ஒரு பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய அப்ரோச்சே மாத்தணும் நீங்க. நான் சொல்ல போன உங்களுக்கு, கொரோனா டயத்துல மக்கள் சந்திச்ச பிரச்சனைகள், இரண்டாவது வந்து நோட்டு பந்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சி பேன், அந்த இதை டிமானிட்டேஷன் சொல்ல மக்கள் சந்திச்ச பிரச்சனைகள், அதுக்கடுத்து வந்து வேலை வாய்ப்புல மக்கள் சந்திச்ச பிரச்சனைகள், அதுக்கடுத்து உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வட இந்தியா, நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, வட இந்தியால இருந்தும் திருப்பியும் வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ப தகுந்த எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னாக்க ஈஸியா டெம்ட் ஆகிறவன், அவனுக்கு டைரக்டா ஹிட் ஆகக்கூடிய பிரச்சனைகளை மறந்துட்டு அவன் இந்து முஸ்லீம் மேட்டரை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா மேட்டரை வச்சுட்டு அவன் ஓட்டு போட்டுருவாங்கிறத நம்ப முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நேரடியா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் ஹிந்திக்காரன், அவனுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. அவன் வந்து வேலைக்காக 2000 கிலோமீட்டர் தள்ளி தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஓடி ஓடி அலையிறான் அவன். புரியுதா உங்களுக்கு? வீட்டுல சரியான சாப்பாடு இல்லை, ஊர்ல வந்து சரியான சமநீதி இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து அந்த டிமானிட்டேஷன்ல அவன் பட்ட அவதிகள் ரொம்ப அதிகம். கொரோனா டயத்துல வண்டி கிடைக்காம ஒண்ணும் கிடைக்காம வேலையை விட்டுட்டு அவன் நடந்து வந்து போனாங்க. நடந்து போனதுல 28 பேர் எம்பி பக்கத்துல சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் வந்து வட இந்தியாவில இந்திக்காரவங்க அனுபவிச்ச கொடுமைகள் ஏராளம். அத்தனை கொடுமைக்கு அப்புறமும் அவன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டான்னு சொல்றதே வந்து ஏற்க முடியாத விஷயமா இருக்கு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல விரும்புறேன். அது உண்டு ப்ரோ. இப்ப ஓட்டையே திருடிட்டான்னு கூட வச்சுக்கோங்களேன், அது இப்ப என் ஓட்டு போயிடுச்சுன்ட்டு நான் வந்து அது ஒரு இஷ்யூவா நினைக்கணும். நான் அதை நினைக்கலைன்னா உங்களுடைய முயற்சி வந்து என்ன ரிசல்ட் கொடுத்துற போகுது? இல்ல நீங்க இந்த டிஎம்கே காரங்க மாதிரியே பேசுறீங்க. இந்த ஓட்டு திருட்டு எல்லாம் நீங்க ஃபுல்லாலாம் அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது ப்ரோ. அது வந்து நீங்க அப்படி நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்டே வந்து ஓபனா எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுக்கும் இது வரைக்கும் பதில் இல்லை. அதாவது திருட்டு இருக்கான்னு திருக்குன்னு நான் சொல்லும் போது திருட்டு இல்லப்பான்னு சொல்லி ஒரு பதில் வரும் பாத்தீங்களா, அந்த பதில் இது வரைக்கும் ஓட்டு திருட்டுல வந்ததில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்களோட அதோட கணவரே வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுக்கும் இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பதில் வரல. அதே போல ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது என்னன்னாக்கா, புதுசா வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க, அவங்க எங்க இருந்துன்னு தெரியல, மகாராஷ்டிரா ஒரு இடத்தை பத்தி சொன்னாரு, அதுக்கும் இது வரைக்கும் பதில் வரல. பெங்களூர்ல ஒரு இடத்துல 158 பேர் வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க, அவங்கள வந்து 117 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏதாவது சொல்லக்கூடிய வாக்கு திருட்டுகளுக்கு ஓட் ஷோரிங்கிற விசுக்கு வந்து அங்கிருந்து பதிலே வர்றது இல்லை. பதில் வந்தா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது, ஆமா உண்மைதான். இது நாள் வரைக்கும் வாக்கு திருட்டை பற்றிய கேள்விகளுக்கு ஒன்றுக்கு கூட பதில் வந்ததில்லை. இதுதான் இங்க வந்து கொஸ்டினபிள் மார்க்குங்கிறேன். அதாவது நான் வந்து நாங்க கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லிட்டு அந்த பதிலை நாங்க ஏற்கல அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். கேட்ட கேள்விகள் ஒன்றுக்கும் பதில் வரவில்லை. காங்கிரஸ் இப்பதான் போராடுறது. ஆனா 2011 இருந்தே இந்த இவிஎம் தேர்தல் முறைகள் இதை பத்தி வந்து யார் குரல் கொடுத்தாங்களோ
ஒண்ணு அவங்க காணாம போயிருக்காங்க, இல்லைன்னா வெளிநாட்டு ஓடி போயிருக்காங்க. அப்படி பிரச்சனையே இல்லாத விஷயத்துக்கு குரல் கொடுக்குற மனிதர்கள் எப்படி காணாம போறாங்க, எப்படி வெளிநாட்டுக்கு ஓடி போறாங்க? புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டா எதுக்கு அவங்க ஃப்ரேம் பண்ண போறாங்க? இப்பதான் காங்கிரஸ் குரல் கொடுக்குது. இப்பனாக்கா 2022, 23 அந்த டயத்துல இருந்துதான் இவங்க வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு 4 இயர் 5 இயர் தான். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் குரல் கொடுக்கல. குரல் கொடுக்குற ஒரே அரசியல்வாதி பேர் வந்து அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாடி பார்ட்டி. அவர் சொன்ன வார்த்தை என்ன? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் மொத்தம் சீட்டுகளை 300 சீட்டுகளை நாங்க இவிஎம்ல ஜெயிச்சாலும் நான் வந்த பின்னாடி பண்ணக்கூடிய முதல் வேலை இவிஎம் எடுத்து தூக்கி போறதுதான். 80 எம்பி சீட்டை ஜெயிச்சாலும் நான் பண்ணக்கூடிய முதல் வேலை இந்த இவிஎம் தூக்கி போறதுதான். இதுதான் இந்த ஒரு கட்சி மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஏன்னா என்ன சொல்றாங்கனாக்க சரியோ தவறோ அதற்கான பதிலே வர்றது இல்லையே. கோர்ட்ல போய் கேஸ் போட்டா கேஸை ரிஜெக்ட் பண்றாங்க. தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தா அவங்க பதில் பேசுறது இல்ல. தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றச்சாட்டு வச்சா பிஜேபி காரன் பேசுறான். Did you understand what I mean to say? தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றம் சாட்டப்பட்டா அந்த குற்றத்துக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காம பிஜேபி காரங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மீடியா வந்து பேசுது. இந்த ஒரு நான் குற்றம் சாட்டுறது நேரடியா தேர்தல் ஆணையத்தின் மேல. ஏதாவது தப்பு இருந்தா தேர்தல் ஆணையம் ஏமலே கேஸ் போடலாம். தேர்தல் ஆணையம் எதுவுமே பேசுறது இல்ல. பிஜேபி பேசுது, மீடியா பேசுது. இங்கதான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு இது வரைக்கும் வந்து யாருமே வந்து பதிலும் பேசல. ஏன்னா we are educated people. அதுக்காக வந்து அந்த பேலட் பேப்பர்ல பழைய டப்பா முறையில போட முடியாது. இப்ப கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னாக்க டிரான்ஸ்பரன்சி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறீங்க, அந்த பிரச்சனையை அமுக்குறீங்க. கடைசி 12 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். ஒரு பிரச்சனைக்கு கேள்வி கேட்டோம்னாக்க 10-15 நாள் வந்து பதில் தெரியாம பேக் முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப 20வது நாள் வந்து நாங்களே வேற ஒரு பிரச்சனையை கிளப்போம் பாத்தீங்களா? அதுல ஏற்கனவே கிளப்பின பிரச்சனை மூடி போகுது. அந்த மாதிரி பதில் சொல்லக்கூடியாத பிரச்சனைகள் இந்தியாவில் அதிகமாயிருச்சுங்கிறேன் நானு. இப்போ நீங்க என்ன சொல்லணும்னாக்க தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை. எஸ், ஐ எம் அக்செப்டிங். தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா இங்க வந்து அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட் லொஸ்க்கு எல்லாத்துலயும் வந்து சாதாரண குடிமகன் கூட கவனம் செலுத்துறான். மற்ற இடங்கள்ல இருக்க முடியாது. எஸ், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க யூபி பீகார்ல ஓட் சோரி நடக்கலன்னு நம்மளால சொல்ல முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னோட பேச்சோட ஒரு கிளாரிட்டி மிஸ் ஆனா நடக்கலன்றது ப்ரோ. நாங்க அது யாருமே டினை பண்ணல. இப்ப நீங்க அதுல இந்த விட்டோபா வந்து ஒரு வியூ வச்சாப்ல, அதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்ற ஒரு பெர்செப்ஷனும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அது பாசிபிலிட்டியே இருக்கு. அவர் சைடே வச்சுப்போம். அதுல ஒரு 5% ஒரு ஃபியூ பர்சன்ட், மேபி 5% கூட முடியுமான்னு தெரியல. எவ்வளவு பெர்சன்டேஜ் மொத்தமா எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்தி போடக்கூடிய அளவுக்கு இருக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான்ல. அப்படி பண்ண முடிஞ்சா பிஜேபி எல்லா எலெக்ஷனுமே ஜெயிச்சிடலாமே. அவங்க பஞ்சாப்ல இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பெர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க தம்பிகளா. 38,000 ஓட்டுகளால 20 தொகுதிகள்ல தாவேகா தோத்துருக்கு. வெறும் 38,000 வாக்குகள். எத்தனை பர்சன்ட் தெரியுங்களா? அது ஒன்லி 1%. வெறும் 38,000 வாக்குகளால இல்ல ப்ரோ, நீங்க சொல்ற கம்பேரிசன் எல்லாம் புரியுது. விட்டோபா என்ன சொல்றாப்புலன்னா, இது ஓவராலா நீங்க அதான் சொல்றேனே, இதுல நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குங்க. இது வந்து இப்ப டிவிக்கு எல்லாம் எடுத்துக்கோங்களேன். 2026ல எங்களுக்கான வாய்ஸே எங்கேயுமே இல்லை. கிட்டத்தட்ட ராகுல் காந்திக்கு பிஜேபி என்ன செய்யுதோ அதைத்தான் இங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே எங்களுக்கு செஞ்சது. பட் ஆனா இங்க ஒரு அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. எப்படி? இங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருந்தா, ஒரு ரிலையபிளான ஒரு லீடர் தன்னை முன்னிறுத்திக்கிட்டார் அவரு. ஸோ நாங்க யாரை ஆதரிக்க போறோம், எங்களுடைய அரசியல் என்ன, எங்களுடைய வாட் வி ஆர் டூவிங், 1000 விமர்சனத்துக்கு பின்னாடி இருக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து இது வந்து ஒரு மூமெண்ட் மாதிரியே மாறிடுச்சு. ஏன்னா அண்ணன் வெளியே வந்தது ரொம்ப குறைவான நேரம். ஆனா இங்க அவருடைய ஸ்பீச்சஸ் எப்படி கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்ந்தது, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு போடணுன்ற ஒரு இது எப்படி வந்தது, அந்த மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ப்ரோ. விட்டோபா சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு டைரக்டா ஒரு விட்டோபாவே பேச. இப்ப வந்து எப்படி நடக்குது உங்களுக்கு சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க அப்படி பண்றதா வந்து பிறரால் குற்றச்சாட்டு தான். அதையும் எங்களால் நிரூபிக்க முடியல. ஏன்னா நிரூபிக்கிறதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் டாக்குமெண்டேஷன் தேவை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு 1% தோக்க போறோம்னு தெரிஞ்சாக்க அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு 2% 3% வந்து மோசடி பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டயத்துல அவர்களுக்கு எதிராக 5-6% அதிகமா வாக்கு வந்துச்சுனாக்க அவங்க மோசடி பண்ணாலும் அவங்க தோத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? சில இடங்கள்ல இந்த கால்குலேஷன் மிஸ் ஆகி எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வருது பாத்தீங்களா, அதுக்கான காரணம் இதுதான். இவங்களோட மிஸ்கால்குலேஷன் வந்து அப்பப்ப நடக்கிறதுனால காங்கிரஸ் அவ்வளவு வாக்கு இருக்காதுன்னு சொல்லி தெலுங்கானா எலெக்ஷன்லயும் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ்க்கு அவ்வளவு வாக்கு இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு பூம் வந்துருச்சு டக்குன்னு.
பூம்னா புரியுதா உங்களுக்கு? டைரக்டா வந்து 22% அதிகமாயிருச்சு காங்கிரஸ்க்கு வாக்கு. சோ நீ பண்ண ஒரு 3%, 4%, 5% ஃப்ராட் அங்க அடிபட்டு போயிருச்சு. அந்த மாதிரியான ஒரு மக்கள் எழுச்சிங்கிறது என்டையர் இந்தியாவில் உங்களால எதிர்பார்க்க முடியாது. ஏன்னாக்க தமிழ்நாடுக்கு உள்ள பிரச்சனை தெலுங்கனுக்கு இல்ல, தெலுங்கனுக்கு உள்ள பிரச்சனை கன்னடனுக்கு இல்ல, கன்னடனுக்கு உள்ள பிரச்சனை மராட்டிக்காரனுக்கு இல்ல, மராட்டிக்காரனுக்கு உள்ள பிரச்சனை வட இந்தியனுக்கு இல்ல. சோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த ஒரே டயத்துல அந்த மக்கள் எழுச்சிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அளவு வந்து சாத்தியங்கள் ரொம்ப கம்மியா இருக்குது. சட்டமன்ற தேர்தல் அளவு சாத்தியங்கள் இருக்குது. அதே போல உங்களுக்கு சொல்றவங்களுக்கு எழுச்சியால் ஆளுங்கட்சி தோற்ற எலெக்ஷன் சொல்ல போனவங்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் தோத்தது மட்டும்தான். மற்ற எந்த ஒரு எலெக்ஷனுமே வந்து எழுச்சியால் தோக்கல. ஊழலால தோத்துருப்பாங்க, ஊழல் கம்ப்ளைண்டால தோத்துருப்பாங்களே தவிர மக்கள் எழுச்சியால் ஒரே ஒரு கதான் நம்ம நாட்டில் உள்ள கவர்மெண்ட் போயிருக்கு. அது இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப போயிருக்குது. மற்றபடி மக்கள் எழுச்சியாலும் ஆட்சி மாறணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ணாக்க ஐ எம் நாட் டெல்லிங் லைக் தட் காங்கிரஸ் ஜெயிக்கணும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும், மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும். கட்சியை விடுங்க, மொழியை விடுங்க, மாநிலத்தை விடுங்க, அதை விடுங்க. ஆனா இப்ப இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னாக்க மக்கள் ஓட்டு போடுபவர்கள் வெல்வதில்லை, அந்த வெற்றி மோசடி செய்யப்பட்டு வேற ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஏன்னாக்க ஆதார் கார்டு பேஸ்ல நீங்க ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆதார் கார்டு பேஸ்ல அவங்க ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிக தெளிவான ஒரு விஷயம் தெரியும். ஆதார் கார்டு பேஸ்ல ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டா அத்தன்டிகேஷன் ஒன்று வந்துடும். அத்தன்டிகேஷன் வந்துட்டாக்க மோர் தென் ஒன் ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ண முடியாது. இந்த திருட்டுத்தனமா ஓட்டு போட முடியாது. என்ன திருட்டுத்தனம் தெரியுங்களா? நீங்க ஒரு பையன் வந்து குஜராத்ல ரமணமூர்த்தி, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நடுவில் அது ஆஃப் டாபிக். சரி, நம்ம கவர்மெண்ட் வந்து KN நேரு மேல எஃப்ஐஆர் வெரி குட் வெரி குட். எல்லாரும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமா எஃப்ஐஆர் போட்டாங்க. ஈடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, ஹைகோர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது மாதிரி டிவிசி வந்து பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு கேஸ். அருண் IPS வந்தா எஃப்ஐஆர் போட மாட்டான்னு நம்ம சைடுல கிடைச்ச ஒரு ஆள்ல நானும் ஒருத்தன் தான். நானும் ஒரு ஆள் தான். இல்ல நானும் தான் இல்ல, இது அருண் போட்டதுல அருணோட மேனேஜர் ஆள் போட்டது. அருண் ஜஸ்ட் செகண்ட் ஆல்ரெடி அங்க ரிக்வெஸ்ட் கேட்டு இல்ல தம்பி ரெக்வெஸ்ட் அப்பவே கேட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல ரெக்வெஸ்ட் கேட்ட மாதிரி அதான் டிஎம்கே பீரியட்ல கேட்டு இப்பதான் தந்திருக்கோம். சரியா கவினே, அப்படியே மியூட் போடப்போ நீங்க ஆர்டிபி ரிக்வெஸ்ட் இந்த டாபிக் பேசுங்க. இல்ல இந்த டாபிக் பேச KN இருக்குவாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இத பத்தி அண்ணா எனக்கு இவங்கலாம் மாட்டுங்க. நேத்து ஒரு கல்பிரேட் பேசினா பாருங்க. DVAC filed FIR on KN அப்படி போடுங்க. ஐயோ எனக்கு எப்ப இந்த கரூர் பாலாஜி மேல போடுவீங்க? இல்ல எல்லாம் பொறுமையா போடுவாரு தலைவர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொன்னு போட்டாதான் பாவா அதுக்குதான் பாவா காத்துட்டு இருக்க. அந்த மாதிரிதான் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் ஆதிபி ப்ரோ, பேசுங்க. இது KN நேரு மேல வந்து இது போட்டிருக்காங்க. அது மேல இருந்துகிட்டே இந்த வாட்டி சொல்றதுக்காக என் வாயார சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். திருச்சிக்கு ஒரு வீடியோ ப்ரோ, அந்த ஃபீல்டுல இருக்க நான் சொல்றேன். பஞ்சாயத்துல என்ன ஸ்கேம் பண்ணாங்க ஆக்சுவலா இப்போ வந்து ரீசெண்டா நடந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாக்கடை அள்ளுறது, இந்த மாதிரி சாக்கடை கட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஓப்பன் டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து கைப்பட வந்து வவுச்சர் வந்து எழுதுவாங்க பஞ்சாயத்துல. இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடி, அதாவது 2024க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வவுச்சர்லாம் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டு கைப்பட. அது இந்த வவுச்சர் எப்படி இருக்கணும், லீகல் டாக்குமெண்ட்ல வந்து இது மாதிரி இந்த சாக்கடை கட்டணும், இதுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு ரூபாய் காசோலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணம் இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு எவ்வளவு காசு இருந்தாலும் பஞ்சாயத்துல வித்ரா பண்ணிடுறாங்க. இப்போதான் அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ல எந்த வேலை செஞ்சாலும் நீ போட்டோ எடுக்கணும். அந்த வேலை செஞ்ச பிறகுதான் உங்களுக்கு காசே வந்து அந்த இதுல இருந்து எடுப்பாங்க. அந்த அளவுக்கு மாறி இருக்கு டிஃபரன்ஸ். அப்ப எவ்வளவு அடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும். ஊழல்கள்லாம் இவனுங்க தனியா அதுக்குன்னே ஒரு SOP மாதிரி போட்டு எப்படி வாங்குறது, எப்படி எதை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு போட்டு வச்சிருப்பானுங்க.
சரி, நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் எப்படி இப்போ அதே கே மாதிரி நேரு மேட்டர்ல ப்ரோ? ஒரே நிமிஷம். இடி உள்ள வருவான், டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா இடி உள்ள வந்துருவான். இடி உள்ள வருவான். ஓகே. ஆமா, இடிக்கு வந்து அப்ப இனி அடிக்கடி டிஎம்கேல இருந்து டெல்லி போவாங்க. கேஎன் நான் ஜோக் அடிக்கிறேன் சுரேஷ், ஒரு ஜோக்கு. அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க மோடி கிட்ட கொடுப்பாங்க. மோடி அமித்ஷா கிட்ட போகும். அமித்ஷா மிரட்டுவாரு, கூட்டணி வைங்கன்னு சொல்லி திமுக. அவ்வளவுதான். நான் சொல்லட்டா, இதுல எல்லாம் கேஎன்ஆர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, பனிஷ் பண்ணுவாங்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. பண்ண மாட்டாங்க. பட் ஆனா பின்னாடி வாங்குவாங்க. இல்ல, நம்ம பங்குக்கு நம்ம உண்மையா நேர்மையா இருந்தோம் நம்ம சொல்லிடலாம். நேரா போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டு உங்களுக்கு முக்கியமான பில்லுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிருவாங்க. கூட்டணி பறிவிக்க வேண்டாம் அப்படின்றவாங்க. அவ்வளவுதான். இல்ல, ஆப்சென்ட் ஆனாவே போதும்னு நினைக்கிறேன். என்ன போல கரெக்டா. இப்ப நம்ம வந்து அடுத்து அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல எல்லாம் வரும்போது இவங்க ஆப்சென்ட் ஆனாவே அந்த இது பாஸ் ஆயிடுமா? ஆமா ஆமா ஆமா. ஆவாதா ப்ரோ? இல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்போ இவங்க ஆப்சென்ட் ஆனா அந்த டோட்டல் மேண்டேட் குறைஞ்சிரும். இல்ல, அது எனக்கு புரியல. பில்லு பாஸ் ஆகுமா ஆவாதா ப்ரோ? இப்ப டிஎம்கேல ஒரு ஒண்ணும் இல்ல ஆர்டிபி. இப்போ நம்ம சைடுல வந்து இந்த பாமக 4 எம்எல்ஏ வந்து ஆப்ஸ்டைன் ஆனாங்க தெரியுமா? ஆமா. இப்போ அந்த ஆப்ஸ்டைன் ஆகும்போது டோட்டல் மேண்டேட் வந்து கொஞ்சம் குறையும், கம்மி ஆயிடும். ஆமா, அதுல உங்களுக்கு பாதிக்கு பாதி மெஜாரிட்டி இருந்தா போதும். அதாவது ஃப்ளோர்ல மெஜாரிட்டி வந்து அப்படியே மாறிடும். ஆமா, கம்மியாகும் மெஜாரிட்டி நம்பர். அப்படின்னா டோட்டல் மெஜாரிட்டி கிடையாது, அது ஃப்ளோர்ல. ஆமா, இட்ஸ் லைக் 200 people இருக்காங்களா, இல்ல 50 people வெளியே போயிட்டாங்கன்னா ஆல்ரெடி 100 people சப்போர்ட் பண்றாங்கன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல. ஸ்மால் திங், ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள், இன்னொன்னு அமல்படுத்துதல். என்னன்னாக்க உங்களுக்கு இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்கும் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வரணும்னு அரசு சொல்லிச்சுனாக்க அது அமலாக்கம். அந்த அமலாக்கத்துக்கு வந்து ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா 250 பேர் ஓட்டு போட்டா அது ஜெயிச்ச மாதிரி. இன்னொன்னு அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதுக்கு வந்து 2/3 வேணும். அந்த 2/3 தற்போது வந்து பிஜேபி கவர்மெண்ட் இல்ல. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்தாங்க பாருங்க, தொகுதி மறுவரை, அந்த உமன் பில், இதெல்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னாக்க 2/3 மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இல்ல. இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தத்துல வரும். இது வந்து இல்ல ப்ரோ, இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஜெயிக்க முடியாது. திமுக போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, யாரு போனாலும் ஜெயிக்க முடியாது. ஆனா 2/3 கிளியரா வேணும் அவங்களுக்கு. 2/3 கிளியர் மேண்டேட்டரி. சபாநாயகரோட கிடையாது. சட்டப்படி என்னன்னாக்க சபாநாயகர் ஓட்டு போட மாட்டாருங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாம ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற டயத்துல சபாநாயகர் தனக்கு விருப்பப்பட்டவருக்கு ஓட்டு போட்டு அதை வந்து முடிவு பண்ணிடுவார். இல்ல, இப்ப டிஎம்கே அங்க போய் சேர்ந்தாலும் அந்த பில்லு பாஸ் ஆகாதுன்றீங்க? ஆகாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்புறம் இல்ல அதுல வேற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கவனே அந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்துச்சு. இப்போ அப்கமிங்ல அந்த பில் இல்லாம வேற ஏதாவது பில்லு வருதுன்னா அப்போ என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்ப நேருவோட கேஸ் வருங்க. அப்ப அதுதான் சொல்றேன். அப்போ நேருவோட கேஸை வந்து இவங்க இப்போ இது வந்து டபுள் ஏஜ் ஸ்வாட் மாதிரி தான். நம்ம நேர்மையா ஆக்ஷன் எடுக்கிறோம் நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து அவன் மிரட்டுவான் இடியை வச்சு, நீங்க வரியா இல்ல ஆக்ஷன் எடுக்கவா அப்படின்னு. இல்லையா, எனக்கு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டியான்னு கேட்டு கூட டீலை க்ளோஸ் பண்ணலாம் அவனுங்க. இல்ல ஆக்சுவலி இருந்தும் செத்தான் இல்லாட்டியும் செத்தான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரதிய ஜனதாவை நீங்க எதிர்த்தாலும் சாவீங்க, சேர்ந்தாலும் சாவீங்க. எப்படி சாகணுங்கிறத அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். சிவசேனா மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அவங்க கூட ப்ரோ, ராமன் மூர்த்தி ப்ரோ, இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்போ 2029 எலெக்ஷனுக்கு ஐஎன்சி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு? ஐஎன்சி வந்து ஒரு 3 பேர்த்த வெளியே தள்ளி விடணும்னு நினைச்சது. அதுல ஒருத்தவங்கள வெளியே ஏற்கனவே போயிட்டாங்க. இன்னும் 2 பேர்த்த வெளியே தள்ளி விடணும். அது வரைக்கும் பெண்டிங் இருக்குது. இல்ல ப்ரோ, உங்களுக்கு இந்த டைமாவது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிக்காம போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சீரியஸா சொல்றேன். இல்ல நீங்க எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கான பதில நான் சொல்லிட்டோம். இந்த தடவை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிக்க மாட்டாங்களே தவிர மற்றபடி வந்து இன்டைரக்டா வந்து இன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து ஜனநாயகத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து டைரக்டா அறிவிக்க மாட்டாங்க. ஏன் ப்ரோ, பிஜேபி எல்லாம் அறிவிக்கிறாங்கல்ல? எங்க அறிவிக்கிறாங்க? அபிஷியல் எல்லாம் இல்ல அது பிஜேபி பண்றாங்க, ஐஎன்சி பண்ண மாட்டாங்க. அது ஏன் ப்ரோ பிஜேபி பண்ண மாட்டாங்கன்றீங்க?
அவரை ஃபேஸா வச்சுதான் அவங்க எலெக்ஷனே ரன் பண்றாங்க. இவர்தான் முதலமைச்சர், இல்ல பிரைம் பிஜேபி மினிஸ்டர் பண்றாங்க. வருவாரு. ஆர்டிபி லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸா பண்ணாங்க. பட் ஐஎன்சி பண்ணாததுக்கு காரணம் இன்னும் அந்த பார்ட்டி வந்து ஒரு மாதிரி டெமோக்ராட்டிக்காவே தான் வச்சிருக்காங்க ஐஎன்சி. பிஜேபி வந்து அப்படி இல்ல. அதுதான் இங்க பாருங்க ஆர்டிபி ராகுல் காந்தி ஏதாவது பண்ணணும்னாக்க 23 பேரோட செயற்குழு உறுப்பினர்களோட அப்ரூவல் வேணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ப்ரோ உங்க பார்ட்டிய எனக்கு என்ன தெரியுமா, ஓட் சோரி பத்தி ராகுல் காந்தி பேசுறாரு. ஆனா காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்கு கீழே இருக்க ஹை கமாண்ட் அதை பத்தியே பேச மாட்டாங்க. அது ஒரு பேசு பொருளாவே மாத்த மாட்டாங்க. ராகுல் காந்தி அதிகமா தான் உழைக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் எனக்கு வந்து அது மேல சந்தேகம் இல்லைன்ட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அதான் பா சிதம்பரத்தோட பையன், அது எனக்கு தெரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம, நான் வந்து டஃப்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் 2029 வந்து ஒரு டஃப் டாஸ்க் தான். சீக்கிரம் அது வந்து செட்டில் டவுன் பண்ணி. இல்ல போன தடவை வந்து எங்களுக்கு வந்து 4 பிரச்சனைல வந்து ஒரு பிரச்சனை ஏற்கனவே முடிச்சிட்டோம். இன்னொரு பிரச்சனை முடியாது, ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டேன், நீட்டி முளைக்கிட்டேன். அதனால திருப்பி நீட்ட வேணாம். அந்த ஓட் சோரிங்கிறாங்களா அதை விட்டு தரலாம். 3வது ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, ஒரு 4 கட்சிகளை வெளியே தரணும். அதுல ஒரு கட்சி ஏற்கனவே வெளியே போயிட்டாங்க. இன்னும் 3 கட்சிகள் இருக்காங்க. அந்த 3 கட்சிகளையும் வெளியே தரணும். இன்னும் 3 யாரு? மம்தாவா? எஸ், மம்தா 1 ஃபர்ஸ்ட் நம்பர்ல மம்தா இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் 2வது. 3வது வந்து மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே. அதுக்கான காரணம் என்னன்னாக்க, காங்கிரஸும் சரத்பவாரும் நெருக்கமான கட்சிகள். சரத்பவாருக்கு தாக்கரே ஃபேமிலி நெருக்கம். அதனால வந்து தேவையில்லாம அந்த சிவசேனாவை காங்கிரஸ் தலையில கட்டிட்டு உட்கார்ந்துருக்குது. இல்ல, நான் ஒண்ணு கேட்கவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால நீங்க நேஷனல் ஃப்ரண்ட்டுக்காக நீங்க அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டி பவருக்கு வந்ததே உங்களை எதிர்த்து தான். இந்த கரப்ஷனுக்காக ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணாங்களே, டெல்லி ஜந்தர் மந்தர்ல. அண்ணா ஹசாரே பண்ணதுன்னு 2014 அண்ணா ஹசாரே வச்சு அது எகெயின்ஸ்ட் காங்கிரஸ் தான் ஃபுல்லி அவங்க பண்ணதே. டெல்லியிலேயே அந்த பவரை வந்து லூஸ் பண்ணதான் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அடி. அது இல்ல, அந்த அண்ணா ஹசாரே வந்து டபுள்னாக்க ஆல் ஓவர் இந்தியால காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு ஆட்சியை பிடிங்கி கொடுக்கறதுக்காக பண்ணப்பட்ட ஊழல். அவர் வந்து 2G அந்த மாதிரி 2-3 ஸ்கேம். டெல்லியிலேயே ஒரு மையத்தை வச்சு ஒரு 3 ஊழல் ஸ்கேம் வந்து போக்கஸ் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா அரவிந்த் கெஜ்ரிவால். இன்னொன்னு சொன்னாங்க உங்களுக்கு, எதுக்காக இது நீங்க ஓப்பனா பேசிட்டீங்க, நானும் ஓப்பனா பேசிடுறேன். ஒரு 7 மாநிலங்களில் நாங்க ஆட்சியை பிடிக்காததுக்கு காரணம் வந்து, ஒரு காலத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க. அவங்க பேரு வந்து மாயாவதி, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் போட்டு 5%, 6% பிடிங்கிட்டு இருந்தாங்க எங்களோட ஓட்டை. அவங்க இப்ப ஓஞ்சு போயிட்டாங்க. இப்ப அவங்களும் 2%, 3% வந்துட்டாங்க. அவங்க இடத்துல தீதினாக்க மம்தா பானர்ஜி, அவங்க இன்னொருத்தவங்க அரவிந்த் கெஜ்ரிவால். இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் அவங்க ஆளுங்களை போடும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஜனநாயகத்துல யார் வேணாலும் எங்க வேணாலும் போராடலாம். ஆனா அவங்க எங்கெங்க ஆளு போட்டாங்களோ, எங்கெங்க கேண்டிடேட் போட்டாங்களோ, எல்லா இடத்துலயும் 4 to 6% ஒவ்வொரு பார்ட்டியும் வாங்கி 10%க்கு மேல வந்து ஓட்ட பிரிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெளிவாக வெற்றி அள்ளி வழங்கியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஓட்ட பிரிச்சா நாங்களும் ஜெயிக்கணும்ல. எங்கெங்க காங்கிரஸ் பலமா இருக்குதோ அங்கெல்லாம் ஓட்ட பிரிக்கிறதுக்காக இந்த 2 கட்சிகளை வந்து நேரடியாகவும் யூஸ் பண்றாங்க. ஆனா இன்னொன்னு ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டு தள்ளுங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்கனவே அபிஷியலாகவே பிஜேபியில கூட்டணியா இருந்திருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அபிஷியலா இருக்கல, மம்தா பானர்ஜி ஏற்கனவே அபிஷியலாவே அந்த கூட்டணியில இருந்ததுனால அந்த அவங்க 2 பேர்த்த முதல்ல வெளியே தள்ளி விடணும், சிவசேனாவுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும். இந்த 3 விஷயத்த முடிச்சுட்டாக்க காங்கிரஸ் தான் அடுத்த ஆட்சி. ஏன்னா தென்னிந்தியாவில ஏற்கனவே நீரை போட்டு கொஞ்சம் சின்ன ஒரு பார்டர் மார்க்ல தோத்தெல்லாம் வந்து விஜய் கவர் பண்ணிடுவாரு. இருக்கட்டும், ஒரு நடிகர் மற்ற ஸ்டேட்ல 2%, 3% அதிகமா வந்தாலும் நாங்க எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருவோம்ல. கேரளால கொஞ்சம் வரும், கர்நாடகால வரும், ஆந்திரால வரும். ஏன்னா கேரளா கொஞ்சம் வருமா ப்ரோ? கேரளா இஸ் அவர் ஸ்டேட். யூ டோன்ட் வரி அபவுட் இட். நாங்க சொல்றதுதான் நடக்கும் அங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்ல கரெக்ட் தான். ஏன்னாக்கா உத்வேகங்களை வந்து குறைக்க கூடாது. எப்பவுமே ஒருத்தவங்க வந்து பாசிட்டிவா போகும்போது பாசிட்டிவா விட்டுறணும். நோவே வந்து கேரளால வீக்லாம் நான் சொல்ல வரல, பட் ஜஸ்ட் பிளேயிங் அண்டர் பிளே பண்றதுக்காக சொன்னேன். ஒரு பெருந்தன்மையா ஓகே, ஆமா சார் ஒத்துக்கலாம். பட் உள்ளுக்குள்ள எங்களுக்கு தெரியும்ல, தமிழ்நாட்டுல கூட நாங்களாம் வந்து டவுட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் பாலிடிக்ஸ் மாதிரி
பொய்களும் புரட்டுகளும் ரமணமூர்த்தி உருட்டிட்டு இருக்காரு. என்ன ரமணமூர்த்தி? இல்ல, அவர் சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு ரொம்ப பொய்யும் இது பேசாதயோ. நீ ஏன் அங்க போயிட்ட? சும்மா இப்போ பேசிருக்காரு. கவின் ஜாலியா சொன்னது போய் பேசுறதா? இல்லையா? கவின் அண்டர் பிளே பண்றீங்க பாரு. போலிங் முடிஞ்சு ரிசல்ட் வரைக்கும் நீங்க அண்டர் பிளே பண்ணுங்க. பட் போலிங் வரைக்கும் ஒரு பெர்செப்ஷன் நீங்க கொண்டு போய் தான் ஆகணும். நீங்க பாட்டுக்கு இப்பவே அண்டர் பிளே பண்ணிடாதீங்க. ஆனா ஒண்ணு இல்ல பண்ணானுங்க இல்ல டிபி. இல்ல இல்ல நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம். அந்த போலிங்ல இருந்து ரிசல்ட் வரைக்கும் அப்படி இப்படின்னு இந்த டிபிடியும் கவினை சேர்ந்த பண்ண வேலை இருக்கு பாரு. ஒரு நாள் தனியா இவங்களுக்கு ஸ்பேஸ் போட்டு அடிக்கணும். இல்ல குமரி அப்படி மெயின்டைன் பண்ணது வந்து அது சைக்காலஜிக்கலி கெட்டிங் ரெடி ஃபார் எவ்ரி திங்ன்றதுக்காக தான் பண்ணது. ஏன்னா எமோஷனலி எல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் ஆயிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. ஆனா எக்ஸிட் போலுக்கு அப்புறம் நாமளே மாறிட்டோம். எக்ஸிட் போலுக்கு அப்புறம் நானே குளத்தூர்ல சர்ப்ரைஸ் இருக்குன்னுலாம் போட்டு வச்சிருந்தேன். யாரு? ஓகே ஓகே. நானு நீ வந்து இப்ப பாசிட்டிவ். ட்வீட் காமிச்சனா விட்டோபா, இப்ப விட்டோபா ட்வீட் காமிச்சனா நீ வந்து என்ன இல்ல பண்ற? நீ ட்வீட் மட்டும் இல்ல, இல்ல. போட்டு மொத்த இல்ல, எல்லாம் கேஎன். சொல்லிட்டு இருப்ப. இல்ல கேஎன் நான் சொல்றேன் சொல்லுங்க bro. உங்களுக்கு. எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருத்தர் கத்துனாரு, உப்பு போட்டு சோறு தின்னீங்களா, உங்களை வாங்கின ஐடி எல்லாம் இவங்க தான் கொடுத்தாங்கன்னு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், ஓகே எக்ஸிட் போல ஏதோ சம்திங் ராங் இருக்கு, அதனால தான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அப்ப எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசினேன். இல்ல ப்ரோ, நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து நான் ஒன்னு வச்சிருந்தேன் ப்ரோ. ஆனா எனக்கு எக்ஸிட் போல் பார்த்து ஐ மீன் ஓட்டு போட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேவ்னா ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அப்போ டிசைட் பண்ணிட்டேன் இது வேற ஏதோ ஒரு ஹியூஜ் மொமெண்டம்ல கொண்டு போய் நிக்க போகுதுன்னு. நாமளும் ஃபர்ஸ்ட் அதாவது நியூ பார்ட்டியா ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுனால வின்னிங் செலிப்ரேஷன்ல எனக்கு பிடிச்சது இந்த எக்ஸிட் போல் கொடுத்தாங்கல்ல, மை ஆக்சிஸ் இந்தியா. அவன் ஒரு ஸ்டெப் போட்டா பாரு, டான்ஸ் ஆடுவான். ஆடிபி சத்தியம் நானே டான்ஸ் ஆடலாட்டி அவன் ஆடிட்டு இருக்கா உட்காந்துங்க. வேற லெவலுக்கு என்ஜாய் பண்ணான். எனக்கு என்ன தெரியுமா, இப்போ அதாவது எக்ஸிட் போலும் சரி ப்ரீ போலும் சரி எல்லாம் தப்பா சொன்ன ஜேர்னலிஸ்ட மறுபடியும் கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு மக்களோட பிரதிநிதிகள் மாதிரியும் ஊடகவியலாளர், அதுக்கப்புறம் அது பேர் என்ன நடுநிலையாளர், செய்தி தொடர்பாளர்னு போட்டு பேசுறது வந்து கேவலமா இருக்கு. மணிவே மணிவே சொல்றேன், எவனாவது வந்து அக்செப்ட் பண்ணிட்டானா நான் எங்க கருத்து கணிப்பு எல்லாமே வந்து தவறிடுச்சு அப்படின்னு? எவனுமே அக்செப்ட் பண்ணல. ரவீந்திரன் துரைசாமி வந்து அடிச்சாம் பாரு அந்த பல்ட்டி. நாங்கெல்லாம் இப்படி பேசினாலதான் 35ல விஜய் நின்னாரு, இல்லைன்னா 50ல போய் நின்னு இருப்பாருங்கிறான். இல்ல ப்ரோ, என்ன தெரியுமா சொல்லிட்டானுங்க, கணிக்க தவறிட்டோன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டானுங்கப்பா. எங்க இருந்து எடுத்துட்டு இல்ல இது குமரி சின்ன கரெக்ஷன்ஸ். அதுல கணிக்க தவறிட்டோன்ட்டு எவனுமே இண்டிவிஜுவலா எடுத்துக்கல. இப்ப நீங்க நினைச்சீங்களா? நீங்களும் தப்பாதெல்லாம் கணிச்சீங்க. நம்ம எல்லாருமே தப்பா கணிக்கிட்டோம், ஜெனரலைஸ் பண்ணிட்டானுங்க. இல்ல ஆக்சுவலா அண்ணா சொன்னா கரெக்டா, we will be going above 13 நம்ம 35 சொல்லிட்டாரு 30% இருக்கு அப்படின்னு. இல்ல அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட 30 இருக்கு. ப்ரோ ஒரு நிமிஷம் ஆல்ரெடி நம்ம சைடுல யாரோ சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம 30 இருக்கோம், நம்ம இன்னும் ஒரு இன்ச் தான் போனோம், சொன்னாப்ல எதுக்கு நம்ம இன்னொரு கூட்டணி வைக்கணும்னு சொன்னாப்ல. ஓகேவா, அந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட். நம்ம இன்னும் ஒரு 4% தான் எடுத்தோம், அந்த 4% நம்ம கரெக்டா எடுத்தோம். நம்ம 4-5% நம்ம சைடுல ஆதவ் சொன்னாரு, அப்புறம் செங்கோட்டையனும் 2 பேருமே சொல்லிருக்காங்க 30%. செங்கோட்டையன்லாம் வந்து அந்த என்ன சொல்றது தெரியல, அவர் வந்து நின்னாலே அவ்வளவுதான். ஏங்க அவர் சொன்னது நடந்துச்சு இல்ல சுரேஷ் சாமி, அவர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? 10 மணிக்கே வந்து ஏங்க அவரெல்லாம் டார்லிங், அவர் வந்து 10:30 மாறிடுச்சு. இல்லைங்க, ஒரே ஒரு பத்திரிகையாளர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னாருங்க தெளிவா. ஆனா அவருக்கு மிகப்பெரிய தலைவலி என்னன்னாக்க, இல்ல அவரு கூட மிகப்பெரிய தலைவலி என்னன்னாக்க, அவர் காலையில ஒண்ணு பேசுவாரு, மத்தியானம் ஒண்ணு பேசுவாரு. அவர் என்ன தெளிவா என்ன சொன்னாரு, இவனுங்க வச்சிருக்கிற உறுப்பினர் மட்டுமே அத்தன்டிகேட்டட் உறுப்பினர். இந்த உறுப்பினர்களே 1,10,00,000 பேர் இருக்காங்க. மற்ற எந்த கட்சியிலுமே இந்த உறுப்பினர்கள் அத்தன்டிகேட்டட் கிடையாது, வெரிஃபைடு கிடையாது. அதனால கண்டிப்பா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு மத்தியானம் இன்னும் திருப்பி வேற ஒண்ணு விட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் யாரும் கண்டுக்கல. இல்ல நானு இது இப்போ வந்து இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பயே நிறைய டைம் பேசணும், ஆனா இதை நிறைய பேசவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது இப்போ பேசலாம், தப்பு இல்ல. எங்க கட்சிக்கு மட்டும்தான் எங்களுக்கு எந்த தெருவுல எவ்வளவு ஓட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த டேட்டா பேஸ் இருக்கு. ஆமா,
தமிழ்நாட்டிலே வேற யார்ட்டையும் அந்த டேட்டா பேஸ் இல்ல. இந்த தெருவுல இந்த வார்டுல இல்ல இவ்வளவு ஓட்டு எங்களுக்கு டேட்டா இருக்கு. பேஸ கலெக்ட் பண்ண ஒரே ஆளுங்க நம்ம தான் கரெக்டா. ஒரே ஒரு ஆரம்பத்திலே வீடியோ எஃபர்ட் தான் போட்டார் போட்டாங்க ப்ரோ தலைவர். அவங்க. ப்ராப்பரா ஒரு ஆப் எடுத்துட்டு ப்ரோ வந்து மெம்பர்ஷிப் இல்ல டிரைவ் ப்ரோ, அப்ப தள்ளி. வந்து அப்ப இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நம்ம கூட இல்லையே. அண்ணன் மட்டும் தானே இருந்தாங்க வச்சான். இருந்தாங்க இவங்க கூட இருந்தாங்க 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 இருந்தாங்க. எங்க ஐயா அண்ணனே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாங்க. ஜான விடுங்கய்யா, 15 தடவை ஐயா ட்ரை ஜான பண்ணாரு. விடுங்கய்யா. 15 தடவை ட்ரை இவன் பண்ணாரு. ஆதவ் இவங்க எல்லாம் சொல்றேன், இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்றான். மெம்பர் இல்ல ஆகுறதுக்கு ஆமா ஆமா. ஆதவ் குமரி வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு உருட்டுனாங்க. ஆதவ்லாம் வந்து குமரி வேற லெவல் சுரேஷ், அடினாங்க. நான் சொல்லுங்க வந்து ப்ரோ. 15 தடவை ட்ரை பண்ணேன் இதுல உறுப்பினர் ஆகிறதுக்கு முடியல என்னால. இல்ல இப்போ எங்களாலயும் ஆக இப்போ நீங்க கேக்குறீங்க. காங்கிரஸ் புதுசா சேரணும்னு போட்டிருப்பீங்க. சொல்றவங்களே எங்களாலயும் ஆக்க முடியல. இல்ல அவங்க அந்த ஓட்டர் ஐடி சரி கார்டு இன்னொன்னு அடிச்சவங்க சொல்றேன் இந்த கேளுங்க. ஓட்டர் ஐடி நாளா சரியில்லைன்னு சொன்னாங்க. நாளா இன்னும் மெம்பரே இல்ல தெரியுமா. நான் வந்து ஓட்டு நான்லாம் போட்டேன். ஃபர்ஸ்ட் டே மெம்பர்யா, நான்லாம் ஃபர்ஸ்ட் டே மெம்பர். மெம்பர்ஷிப்லாம் மேட்டரே கிடையாது. அதுதான் சொல்றேன், மெம்பர்ஷிப்லாம் மேட்டரே கிடையாது. ஓட்டு குத்தணும். ஓ சுரேஷ் ராமசாமி அவரு மகாராஷ்டிராக்காரர், அவரு எப்படி மெம்பர் ஆக முடியும்? ரமணமூர்த்தி மகாராஷ்டிரா, இங்க இல்ல. இல்ல அப்படி கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா மெம்பர் ஆகலாமே. இல்ல நம்மளது ஆல் ஓவர் இந்தியா ஆக முடியாது. ஒன்லி நம்மளும் ஆக தமிழ்நாடு பீப்புள் முடியாது, தான் ஆக தமிழ்நாடு முடியும். மட்டும்தான். தமிழ்நாடு பீப்புள் வித் ஓட்டர் ஐடி மட்டும் தான் ஆக முடியும்.